பல மாதங்களா பிளான் பண்ணி கடைசியா ஒரு வழியா வந்து இன்னைக்கு வந்து பிளான் சக்சஸ் ஆக போகுது. இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து நாங்க பஸ் ஏற போறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் ட்ரிப் இதுதான். அதுலயும் மதன் ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான். அவனுக்கு அங்க போய் வந்துட்டோம்டான்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம். ஆமா, எக்ஸ் ஸ்டாஃப் நந்தா வந்திருக்காரு. ஃபேவரட் ஸ்டாஃப். அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா. இன்னும் 2 பாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காங்க. எடிட் இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்பேடுல இருந்து விரைவில் புறப்பட போறோம். 15 minutes later. 6th person வந்து அரைவ் ஆயிட்டாரு நம்ம டீம்ல. அச்சச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. எல்லாரும் வாங்க, நல்லா உள்ள வா. 6 பேர் கடைசியில வந்து சேர்ந்தாச்சு. நாளைக்கு மார்னிங் வந்து சந்திப்போம். பாய். Six hours later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாட்லாம்பட்டி வந்து இறங்கியாச்சு. இதான் மாட்லாம்பட்டி, கிரணோட ஊர். என் ஆஃபீஸ் மேட் கிரணோட ஊர். இங்க இருந்து நாங்க அவன் வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம ஃபால்ஸ் வச்சுக்கணும். நைட் வந்து நாங்க ஒரு 10 o'clock போல சென்னை கோயம்பேடுல பஸ் ஏறணும். 6 hours ஆச்சு இங்க ரீச் ஆகுறதுக்கு. ஆக்சுவலா கிரணோட ஊரு. கிரண் வந்து அவங்க அப்பா கூட ஓகேஸ் தூக்கிட்டு போயிருக்கான். அவன் வந்து 2 பைக்கை எடுத்துட்டு வந்து எங்க எல்லாரையும் பிக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால நாங்க வந்து ஆக்சுவலா டீ கடையில தான் வெயிட் பண்றோம். டீ குடிச்சா தூக்கம் போயிடும்ன்றதுக்காக டீ குடிக்காம இப்படி இப்படி படுத்துட்டு உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி 15 minutes later. மதனு வந்துட்டோம்டா. மதனு கிரண் வீட்டுக்கு வந்துட்டோம்டா. நட்டி தருண் வந்துட்டோம்டா. ஜெயராமே வந்துட்டோம்டா. நாங்க பாத்துக்கங்கடா. எல்லாரும் பாய்ஸ்ல அவங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. எல்லாரும் கேக்குறாங்க அவங்கள. ஏன்டா பச்சை போய் பேசுற? கிரணூர் வந்து நல்லா நேச்சுரலா இருக்கு. நல்லா இயற்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். சன்ரைஸ் ஆயிடுச்சு. கிரண் மாடு கண்டுபிடி எல்லாம் இப்பதான் பாத்துட்டு இருந்தோம். அப்புறம் நாய் ராமு நாயை பார்த்தோம். வீடியோ எடுத்து போட்டு அப்படியே தூக்கி ராமு நாய்க்கு பிஸ்கட் கொடுத்த வீடியோ இருக்கு. அப்புறம் என்ன ஒரு ஃப்ரூட் காமிச்சு. என்னப்பா ஃப்ரூட்டு? பப்ளி மாஸ் ஃப்ரூட்டு, அப்புறம் நெல்லிக்காய், மாதுளம்பழம், வாழைப்பழம், எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சிருக்கான். காராச்சேவு 1 கிலோ இப்பதான் சாப்பிட்டு டீ குடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். யாருமே இன்னும் தூங்கவே இல்லை கொஞ்சம் கூட. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னப்பா ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணலாமா? போமா. ஆக்சுவலாக இங்கேருந்து தான் நம்ம ஒகேனக்கல் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிமேல் நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வரோன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஹாய் காய்ஸ். ஹாய் சொல்லுங்கள். வராதப்பா பசங்களுக்கு ஹாய் சொல்லுங்கள். வராதவங்களுக்கு
ஹாய் மதன். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களா? ஹாய் அலெக்ஸ் ப்ரோ. தருண். See you next time. ஹாய் தருண். See you next time. வந்துட்டோம்டா. வந்துட்டு கிரண் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? என்ன சாப்பிட்டோம் ப்ரோ? மட்டன் சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, சூப்பரா ஒகேனக்கல் போயிட்டு இருக்கோம். பாவுல போட்டு பொரிச்சு நல்ல ஸ்வீட் ஒன்று கொடுத்தாரு. உதயம் தேட்டர்ல இதே தொலைச்சேன் பாட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அதை ரெக்கார்ட் பண்ணா போட்டா காப்பி ரைட் ஆயிடும். அதனால பாட்டு நிப்பாட்டிட்டோம். ஜோக் இல்ல இல்லையா? ஹாய்டா மதுரை. ஃபால்ஸுக்கு போற வழியில யானையை பார்த்தோம்டா. டேய் மதன் பாத்தியாடா எவ்வளவு பெரிய யானை ஃபேமிலியே இருக்குடா உள்ள. ஒரு குட்டியான இருக்குடா மதன். டேய் பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. விரட்டிச்சுல ஓட ரெடியா இருக்கோம்டா. நானே இறங்கி வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்டா கைஸ். மொத்தம் 3 இருக்குது. குட்டி ஒன்று ரொம்ப குட்டி கூனா ஒண்ணு தெரியும். ப்ரோ புடிச்சிட்டேன் ப்ரோ குட்டியே. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு வழியாக ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். என்ன இது? சரி, ஒகேனக்கலுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடுலாம் சொல்லிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு சாப்பாடை பற்றி அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டு வந்தோம். அப்புறம் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட. அப்புறம் எவ்வளோ சாப்பாடு பண்ணணும், அப்புறம் என்ன மீன் வாங்கணும்னு அவங்களே கேட்டாங்க. எங்களுக்கு எதுவும் மீனை பற்றிலாம் தெரிலங்க, நீங்களே வந்து காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே எங்களை கூப்பிட்டு போனாங்க. பரிசல். ஆமா, அதுக்காண்டி தான் வந்திருக்கோம் நாங்க. பரிசல்ல போகலாம். இப்போ வேற ஆளுங்களெல்லாம் நீங்க ஓட்ட விட மாட்டீங்கல்ல, உள்ளூர்காரங்க மட்டும் தான் ஓட்டுவோம். ஆமா, இந்த ப்ளூ சட்டை எவ்வளோண்ணே? 1 கிலோ 1 கிலோ. அது சரி போட்டுருங்க. நம்மளுக்கு 6 பேர் சாப்பிட்றதுனா எவ்வளோக்கா வரும்? எதுக்கு இந்த இது மட்டும் 1.5 கிலோ இருக்குமா? சரி சாப்பிடுவோம். 1 கிலோக்கு 6 பீஸ் வருமா? ஆளுக்கு ஒரு பீஸ் கூட போதும், ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க. 2 பீஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நல்லா 400 கிலோ சாப்பிட்றோம் அப்படின்னா இதுல இந்த குழம்பு மீன் கூட 1 கிலோ போட்டுக்கலாம். அப்படியே இருக்கு. குழம்பு மீன் 1 கிலோ போடுங்க. ஜிபே இல்லையா ப்ரோ? கேஷ் ஒன்லியா? எமர்ஜென்சி கவர்மெண்ட் தான் யூபிஐ வந்து இது பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் கவர்மெண்ட் கிடையாதுண்ணா, இது பிரைவேட் டெண்டர் விட்டான்ல, அவன் கேஷ் அப்பப்போ கிளியர் பண்ண கேஷ் எடுத்து வந்துருக்கலாம் ப்ரோ. கையில என்கிட்ட ஒரு கேஷ் இல்ல. காசு வந்து நின்றுடுவாங்க. போலாம். கேஷா இருக்காயா? அவர் கேஷ் இல்லாம 100 ரூபாய் லஞ்சம் கேக்குறாங்க அவங்க. ஜிபே பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. வ்ளாக் ஓடிக்கிட்டு இருக்கலாம், அசிங்கமா கேட்டுருக்கு. மாமா கோவம் வந்துருச்சு. ஆர்டி கோட், ஆர்டி சேஃப்டி ஜாக்கெட் மாட்டுங்க. ஆர்டி இல்ல, யாருக்கு நீச்சல் தெரியாது? உண்மையா ஒத்துக்குங்க. நீச்சல் தெரியாதா ப்ரோ? உனக்கு ப்ரோ தெரியாது? உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியும். ஆர்டி உனக்கு நீச்சல் தெரியுமா? ஜஸ்ட் மிஸ் சார். ஆர்டி வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 2 போட்டு ஒட்டியே போட்டோம். தருமபுரி வந்தாச்சு, ஒகேனக்கல் வந்தாச்சு. இந்த தண்ணியில் இறங்கி குளிக்கிறாங்க, சுத்தமா இருக்கானே. ஆமாம், கிளியராக தான் இருக்கு. கூட்டு குடிநீர் தண்ணி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இதான் குடிநீர்னு நினைக்கிறேன். ஆமாம், வேலூர் வரைக்கும். ஓ அப்படியா விஷயம்? வாழ்த்துக்கள் நண்பர்களே. கை காட்டுங்க, நான் ஜூம்ல போட்டேன். சின்ன சின்ன ஆசை, ஆசை. இறங்கி போகணுமா? நாங்கள் அவங்க டேரெக்டாக போகலாம். சரி. அவங்க இறங்கிட்டு வந்தீங்கன்னா
நாங்கள் போட்டு தோல் மேலே தூக்குவோம். சரி. வாவ், அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அந்த காட்சியை. என்ன இது யாருக்குண்ணே ஓட்டு போட்டீங்க? விசிலுக்கு தான் போட்டீங்களா? அவ்வளவுதான், நம்ம தான். எங்களாலலாம் பண்ண முடியாதானே துடுப்பு. ஆனால் இந்த அவர் கடிங்க நானே, அது அவர் கடிங்க. வருதா? புள்ளிச்சுன்னு மூஞ்சில, புள்ளிச்சுன்னு மூஞ்சில. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கால ஓலி. ஏய் மதனே, போட்டிங் வந்துட்டோம்டா. ஏய் ஆர்டி, மதன்ட்ட சொல்லியா? ஏய் தருண், நட்டி வந்துட்டோம்டா போட்டிங்கு. ஜெயராமு ஓகே, நக்கல போயிட்டு இருக்கோம்டா போட்டிங்கு. நந்தா காதலே புளிச்சு நடிக்கிறாரு நம்ம போட்டிங்காரு. ஒரே குஜிலி மஸ் தான் போச்சு. கண்ணாடியா? வா, ஸ்நாக்ஸ்லாம் வருது. இல்லைண்ணே எது வேணாம்ண்ணே, வயிறு ஃபுல்லுண்ணே. மீன் வேறு சொல்லிட்டு வந்திருக்கோம். தண்ணி இருக்குண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்குதுண்ணோ, தேங்க்ஸ். கேட்டதே நன்றிண்ணே. இது வந்து காவிரி ஆறு ஆக்சுவலாக. இது ஆமாம், கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற இடம் இதுதான். ஒகேனக்கல் தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கண்ணே. பேவி பாம்புல வளர்க்கல. ஆமாம் ஆமாம், உள்ள போய் இன்னும் தண்ணி இறங்கணும். தண்ணி இறங்கினா கீழே வந்து உள்ள ஆள் போகிற அளவுக்கு பல்லம் இருக்கா? உள்ள போலாம், தண்ணி இருக்கு. கொணா கோகை மாதிரி. இந்த சைடு ஏதோ கோகை இருக்கு. ஆனால் இந்த ரோஜா படத்தில் ஆசை பாட்டு வரும்ல, சின்ன ஆசை, நம்ம பால்ஸில் பண்ணி அணிஞ்சாங்கல்ல, அந்த சைடு தான் ஃபுல்லாக. டான்ஸ் ஆடுவாங்களா? அதில் இந்த இறங்கி குளிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது முன்னாடி ஸ்டார்டிங்கில். ஆமாம், அந்த சைடு. பக்கமே என்றாலும் எங்க தரங்க. சரி, அப்போ இன்னும் நம்மளுக்கு மீன் வறுவல் வரல. மீன் வறுவலும் கரண்டியும் நீ வருவோம். அண்ணே
நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. அப்புறம் மதனை சாப்பிட்டுட்டு இருக்கோம்டா. பிரவீன் ப்ரோ சொல்ல சொன்னார். பிரவீன் ப்ரோ என்னடா நியாயமா பாடுறா. சரி ஓகே, வருத்தப்படுறேன். பாய்டா. 2 hours later. ஹாய் காய், நல்லா ஒரு மீன் சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. வந்து ஸ்பெஷலாக குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். எல்லாம் முடிச்சு கிளம்பிட்டோம்டா பாருங்க. பாய்டா. எல்லாம் முடிஞ்சுடா. சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சோம். மறுபடியும் குளிச்சிட்டோம். எல்லாமே முடிஞ்சு ஒருபடியாக ஒகேனக்கல் வந்து ஃபினிஷ்டு.